காசாவின் தெற்கு நகரமான ரபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள முகாமை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டதாக காசா அரச ஊடகம் அறிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தை இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பு வலயமாக அறிவித்துள்ளதுடன் இடம்பெயர்ந்தவர்களை குறித்த இடத்துக்கு செல்லுமாறு அறிவித்திருந்தமை கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் IDF அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கணிசமான ஹமாஸ் இயக்கத்தினர் தங்கியுள்ள தளத்தின் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தி அவ்வியக்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக கூறும் IDFின் அறிக்கை அங்கு கொல்லப்பட்ட மக்கள் தொடர்பில் எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை. பல மாதங்களுக்கு பின்னர் ஹமாஸ் இயக்கம் முதற் தடவையாக நேற்று டெல் அவிவ் மீது ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது. அதே நேரம் ரபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் கொடிய தாக்குதலுக்கு அமெரிக்க நிர்வாகமும் ஜோ பைடனும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பு கூற வேண்டும் என்கிறது ஹமாஸ் இயக்கம். அமெரிக்காவின் ஆதரவின்றி இஸ்ரேல் இந்த மனிதநேயமற்ற போரை நடத்த முடியாதெனவும் ஹமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச சமூகம் உடனடியாக சர்வதேச நீதிமன்றத்தின் முடிவுகளை செயற்படுத்துவதுடன் ரபாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தும் படுகொலையை நிறுத்த வேண்டும் என ஹமாஸ் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. மற்றும் காசாவின் வடக்கு நகரமான ஜபல்யாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் குறைந்தது 4 பேர் சம்பவ இடத்தில் கொல்லப்பட்டதாக அங்கிருந்த மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அல் நஸ்லா சுற்றுப்புறத்தில் உள்ள குடியிருப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் இன்னும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேல் ராணுவம் கூறுகையில், ஜபல்யாவில் ஹமாஸ் இயக்கத்தின் இலக்குகள் மீது விமான தாக்குதல் மற்றும் செறிவான எறிகணை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாகவும் அந்த தாக்குதல் மக்களை குறிவைத்து நடத்தப்படவில்லை என்கிறது IDF. ஜபல்யாவில் உள்ள சுகாதார பணியாளர்கள் உயிருக்கு உத்தரவாதமின்றி பணிபுரிந்து வருவதாகவும் சுகாதாரத்துறையை காப்பாற்ற சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஜபல்யாவில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவம் IDFின் செய்தி தொடர்பாளர் டானியல் ஹஹாரி கூறுகையில், ஜபல்யாவில் ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக எமது படைகள் போரிட்டு வருகிறார்கள். அங்கு ஏராளமான வெடிபொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் இன்னும் பல முக்கிய ஆவணங்கள் இருப்பதாக கூறினார்.